அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கமிட்டி ஃபார் எக்கோ கிளப், சப் கமிட்டி ஃபார் எக்கோ கிளப் அப்படின்னு சொல்லி ரெண்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல வந்து எக்கோ கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு வந்து கமிட்டி எப்படி போடுறது அப்படிங்கிற பத்தி போய் பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல நீங்க வந்து குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு சர்ச் யூஆர்எல்ல போய் டிஎன்எம்இஸ்ன்னு அடிங்க. அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எடுத்து எமிஸ்ன்னு வந்திருக்கும், அதை டச் பண்ணுங்க. இது வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே, பிரைமரி, மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாருக்குமே. இந்த இடத்துல 3 லைன்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. உங்க ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டோடனே 3 லைன்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணி ஸ்கூல் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கா, கமிட்டி ஃபார் எக்கோ கிளப்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனே பாருங்க கமிட்டி ஃபார் எக்கோ கிளப் ஸ்கூல் கமிட்டின்னு இருக்கா, அதுல வந்து சேர் பர்சன் கொடுத்துருப்பாங்க. சேர் பர்சன் வந்து யாரு அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கான ஹெச்ஓமோட நேம் வந்து இருக்கும். செக்ரட்டரி அப்படிங்கிறதுல ஸ்டார் மார்க் போட்டுக்க எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணணும். இதுல செலக்ட்னு 6ஆம் மார்க் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே உங்க ஸ்கூல் டீச்சரோட நேம் வந்து வரிசையா இருக்கும். அது எந்த டீச்சர் வேணுமோ அந்த டீச்சர் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்எம்சி மெம்பர், இப்போ புதுசா வந்து எஸ்எம்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்து கமிட்டி ஃபார் எக்கோ கிளப்ல வந்து நம்ம புதுசா ஆளுகளை நம்ம வந்து இதுல வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்ப எஸ்எம்சி மெம்பர்ல உங்களுக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்களை இதுல வந்து எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துட்டு இப்ப ஒருத்தவங்களோட நேம் எடுக்கிறீங்கன்னா அந்த அவங்களுடைய பொண்ணு வந்து அந்த ஸ்கூல்ல வந்து படிச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்களத்தான் நம்ம வந்து எஸ்எம்சி மெம்பரா நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருப்போம். இப்ப அவங்களுக்கான ஐடி இதுல வந்து அடிக்கணும். நம்ம ஸ்டூடெண்டோட எமிஸ் ஐடியை அடிக்கணும். இப்போ பேரண்டோட டைப் வரும். நம்ம ஸ்டூடெண்டோட எமிஸ் ஐடி ராங்கா இருந்துச்சுன்னா பேரண்டோட டைப் வந்து வராது. அந்த டைப் வந்து மதர். இந்த ஸ்டூடெண்டோட ஐடிக்கு வந்து மதர்னு கொடுத்துட்டு இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பேரண்டோட நேம் வந்துருச்சு. அடுத்து என்ஜிஓ நேம் கேட்டிருக்காங்க. என்ஜிஓ நேம் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து அடிங்க. நீங்க இல்லை அப்படின்னா அதை விட்டுருங்க, நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் வந்து உங்கள் ஸ்கூல்ல இருந்து என்ஜிஓஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேம் அடிங்க. அந்த என்ஜிஓட மெம்பர் நேம், என்ஜிஓ மெம்பர் மொபைல் நம்பர் அடிங்க. அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அடுத்து அலுமினி வந்து கேட்டிருக்காங்க. அலுமினி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருப்போம். அந்த அலுமினியோட நேம் வந்து இதுல வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்னு இருக்கும், அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட எமிஸ் ஐடியை நம்ம வந்து அடிக்கணும். அடித்த உடனே அந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோதான். இப்போ என்ஜிஓ இதெல்லாம் தேவை கிடையாது நம்மளுக்கு. ஸ்டார் மார்க் கொடுத்துருக்க மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இது வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் நம்ம எஸ்எம்சி மெம்பர் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அதனால இப்போ அவங்களுடைய எஸ்எம்சி எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ இதை கொடுத்துட்டு சேவுங்கிறத கொடுத்துருங்க. இங்கே பாருங்க இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் சப் கமிட்டின்னு கொடுத்துருக்காங்க, அதை போய் டச் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட் போட்டிருக்காங்களா. இப்போ இந்த இடத்துல ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்னு இருக்கும், அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட எமிஸ் ஐடியை நம்ம வந்து அடிக்கணும். அடித்த உடனே அந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோதான். இப்போ என்ஜிஓ இதெல்லாம் தேவை கிடையாது நம்மளுக்கு. ஸ்டார் மார்க் கொடுத்துருக்க மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இது வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் நம்ம எஸ்எம்சி மெம்பர் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அதனால இப்போ அவங்களுடைய எஸ்எம்சி எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ இதை கொடுத்துட்டு சேவுங்கிறத கொடுத்துருங்க. இங்கே பாருங்க இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் சப் கமிட்டின்னு கொடுத்துருக்காங்க, அதை போய் டச் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் சப் கமிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இதில் ஆடுன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு
இந்த இடத்துல பாருங்கள் சப் கமிட்டி டைப்னு இருக்கா, இந்த 6ஆம் மார்க்கை போய் செலக்ட் பண்ணுங்கள். சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், மெயின்டெனன்ஸ் ஃபார் க்ளீன் கிளாஸ் ரூம், க்ளீன் ஸ்கூல் கேம்பஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் வெஜிடபிள் கார்டன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை இந்த இடத்துல வந்து போட்டுருங்க. ஸ்கூல் வெஜிடபிள் கார்டன்ட்டு ஸ்டூடெண்ட்டு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடியை நீங்கள் வந்து போடணும். நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி அந்த இடத்துல வந்து கொடுங்க. இப்போ பாருங்க, கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஐடி வந்து வந்துருச்சு. வந்தோடனே நீங்கள் ஆட் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேமு ஆக்ஷனோட வந்துருச்சு. சேவுங்கிறத கொடுத்துருங்க. 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கேன். அப்போ நீங்கள் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டோட எமிஸ் ஐடி வந்து நீங்கள் மறந்துடாமல் வச்சுக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 ஸ்டூடெண்ட் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆன் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், 5 ஸ்டூடெண்ட் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அவனோட எமிஸ் நம்பர் எல்லாமே இங்கே வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த டெலீட் ஆப்ஷனை போய் டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? டச் பண்ண உடனே அது வந்து டெலீட் ஆயிரும். ஆட் பண்ணோன்னே இங்கே சேவுங்கிறத கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இன்செர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் வந்து அந்த டைட்டிலோட இங்கே பாருங்கள், டைட்டிலோட ஸ்கூல் வெஜிடபிள் கார்டுன்னு சொல்லி போட்டு ஸ்டூடெண்ட்டோட எமிஸ் ஐடி, ஸ்டூடெண்ட்டோட நேமு எல்லாமே, எந்த கிளாஸ் எந்த செக்ஷன் எல்லாமே இதில் வந்து வந்துடும். அவ்வளோதான். இதுதான் ஸ்டூடெண்ட்டோட சப் கமிட்டின்னு. எப்பயும் போல் நீங்கள் இதை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உடனுக்குடனே எல்லா வீடியோவுமே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ.